ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சலிமா வளர்க். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான சிறுகதை தாய்மையின் தாகம். பட்டு மேகங்கள் கண்ணை சிவக்க கண்டு மயங்கி கொண்டிருக்கும் அந்தி சாயும் மாலை நேரம். அந்த ரம்மியமான மாலை காட்சி தன் வீட்டு பால்கனியில் நின்று கொண்டு ரசித்து கொண்டிருந்த உமாவின் கவனத்தை கீழே விளையாட்டு திடலில் இருக்கும் ஊஞ்சல்களிலும் சறுக்களிலும் ஆரவாரமாக விளையாண்டு கொண்டிருக்கும் குழந்தைகள் தங்கள் பக்கமாக இழுத்தனர். இயற்கையோடு இணைந்திருந்த மனம் திரும்பி கீழே விளையாட்டு குழந்தைகளை வேடிக்கை பார்க்க அது ஆலமரத்தின் கீச் 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 சென்று ஆளோலம் பாடும் பச்சை கிளியின் கூட்டத்தை நினைவுபடுத்தியது. கீழே குதூகலமாக ஓடி ஆடிக்கொண்டிருக்கும் எல்லா குழந்தைகளையும் தன் குழந்தைகளாகவே பாவித்து ரசித்தபடி வேடிக்கை பார்க்கலானாள் உமா. இதுவே அவளின் இதயத்தை இயங்க செய்யும் மின்னோட்டம் போன்ற ஆத்மீக விஷயம். அந்த குடியிருப்பில் இருக்கும் மொத்தம் 12 வீடுகளிலும் வீட்டுக்கு வீடு 1 2மாக 18 குழந்தைகள் மற்றவர்களை அரவிந்தம்மா, பிரியாம்மா, கார்த்தியம்மா, கிருச்சாம்மா என்று அந்தந்த பிள்ளைகளின் பெயரிலே அம்மாவாக அழைத்தால்தான் மற்றும் தனித்துவ பாசத்தோடு அவளுக்கு உமா ஆண்டி தான். பேன்களில் நடந்து கீழே பார்க்கையில் தூரத்தில் சிதறி பறக்கும் பட்டாம்பூச்சிகளாக விளையாடும் குழந்தைகள். ஸ்ரேயா, ஊஞ்சலை வேகமாக ஆட்டாத, பிரியா குட்டி பயப்படுவா பாரு, டே அரவிந்த் கொஞ்சம் அபியை பார்த்துக்க, விழுந்துட போறா என்று தாய்மை உணர்வோடு அங்கிருந்தபடியே கண்காணித்தபடியே தான் பார்த்து கொண்டிருப்பதை அவர்களுக்கு உணர்த்துவாள். உமாவுக்கு அங்கிருக்கும் அத்தனை குழந்தைகளை கவரும் எல்லா விஷயங்களும் அத்துப்படி. அன்பை விதைத்து அன்பை அறுவடை செய்ய தெரிந்தவள். அவளது இந்த குணத்தினால் எந்த பிள்ளையும் உமாவிடம் மிகவும் பாசத்தோடு ஒட்டிக்கொள்ளும். சமயங்களில் தானும் குழந்தைகளோடு குழந்தையாக மாறி கலந்து போவாள். அந்த நேரம் மட்டும் அந்த நாளின் பொன்னான நேரமாக தோன்றும் அவளுக்கு. மெல்ல இருள ஆரம்பிக்கவும் ஒவ்வொரு வீட்டு பால்கனி வழியாக அவரவர் குழந்தைகளை அழைக்கவும், இதே வந்துட்டேம்மா என்று ஒவ்வொன்றா ஊஞ்சலை சறுக்களை விட்டு இறக்க மனசு இல்லாமல் கிளம்ப இத்தனை நேரமாக சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருந்த ஊஞ்சல் சோகத்தில் ஆடி ஆடி அசைவற்று நின்றதை பார்க்க பிரயாணிகளை ஏற்றி செல்லும் ரயில் ஸ்டேஷனை விட்டு கிளம்பி சென்ற இருக்கும் வெறிச்சோடிய நிலைமையை அவளுக்கு உணர்த்தியது. அப்போது கைபேசி அழைப்பு மணி உள்ளிருந்து ஒலிக்க யாரா இருக்கும் என்று எடுத்தவள், அட ராஜுண்ணா என்ற ஆச்சரியத்துடன் அண்ணாவோடு பேசி, எத்தனை நாளாச்சு, நினைத்தபடியே சொல்லுங்கண்ணா, எல்லாரும் எப்படி இருக்க, சௌக்கியமா? நான் நன்னா இருக்கேனா, சொல்லுங்க, என்ன விஷயம் கேட்குறது சொல்லுங்க என்றாள். பொறு இதோ உன் மண்ணி சொல்லுவா. கைபேசி கைமாற அந்த அவகாசத்தில் என்ன இருக்கும் என்னும் நினைவோடு, மண்ணி சௌக்கியமா? திவ்யா எப்படி இருக்கா? அவளுக்கு ரிசல்ட் வந்தாச்சா? திவ்யா நன்னா இருக்கா உமா, நாளைக்கு தான் அவளோட ரிசல்ட் வரும். ஒரு முக்கியமான விஷயம், நீ உடனே லீவ் போட்டுட்டு கிளம்பி வா. என்ன மண்ணி, என்ன விஷயம்? யாருக்கு என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது உனக்கு இங்கே ஒரு வரன் பார்த்துருக்கோம். நமக்கேற்ற வரன் தான். இந்த முறை ஜாதகம், தோஷம், பரிகாரம் இதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத. அவர் எனக்கு தூரத்து சொந்தம்தான். இந்தியன் பேங்கில் மேனேஜராக வேலை பார்க்குறார். ஆனால் ஒன்று, விடோயர். மனைவி தவறி போய் 6 வருஷம் ஆச்சு. 10 வயசில் நித்தியாண்டு ஒரு பொண்ணு இருக்கா. நாங்கள் யோசித்து பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்தோம். இனிமே உன் முடிவு தான் முக்கியம். நீயும் எத்தனை நாள் தான் இப்படி தனிமரமாக இருப்ப? உனக்குன்னு சொல்லிக்க ஒரு குடும்பம் வேண்டாமா? இந்த விஷயத்தில் நீனும் அறிவுபூர்வமாக முடிவு எடுப்பேன்னு நான் நம்புகிறேன். காலம் எவ்வளவோ மாறிப்போச்சு. நம்ம அம்மா இருந்திருந்தா கூட இந்த முடிவை ஏற்றுட்ருப்பா. நீ உடனே கிளம்பி வா. மேற்கொண்டு என்னவோ அதை நேரில் பேசிக்கலாம். மண்ணி பேசி முடிய உமாவுக்கு மூச்சு வாங்கியது. சரி மணி, நீக்கு 2 நாள் யோசிக்க டைம் கொடுங்க. லீவு சொல்லிட்டு கிளம்பு வரேன். சரியா மணி? உங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வா. அவர் உன் ஃபோட்டோவை பார்த்தே சம்மதம் சொல்லியாச்சு. சீக்கிரம் கிளம்பி வா. என்ன, அப்போ நான் ஃபோனை வச்சிடவா என்றபடி கைபேசி அணைந்தது. உமாவுக்கு குழந்தைகள் என்றால் உள்ள பிரியந்தான். இருந்து என்ன பிரயோஜனம்? உமா ஜாதகத்தில் கடுமையான தோசை இருப்பதாக சொல்லி ஜோசியர்கள் சொன்ன அத்தனை பரிகாரங்களை செய்தோம். கடைசியில் ஏதோ கூடி வராமல் காலம் கடந்து அவளது கல்யாண கனவு ஜாதக பொருத்த பார்த்ததோடு நின்றுவிட, அதன் பின் விகர்த்தியில் அதுவும் பார்க்க ஆள் இல்லாமல் கல்யாண வயதை தாண்டி சென்று கூடியில் விற்காத கத்திரிக்கையாக தங்கி போனாள். வயது 38 தாண்டி முதிர்கனி என்ற உயர் பதவிக்கு தள்ளிவிட்டது. அவளுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்ற குறையை விட தன்னை அம்மா என்று அழைக்க ஒரு குழந்தை இல்லையே என்ற குறைதான் வாட்டி எடுத்தது. அதனாலேயே நிறைய குழந்தைகள் இருக்கும் இடத்தில் குடியிருக்க வேண்டும் என்ற ஆசையோடு விருகம்பாக்கம்
கோகுலம் அப்பார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து தனக்கென ஒரு வீட்டை வாங்கி கொண்டு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவழி மனதுக்கு இதம் அளிப்பது அங்கு வசிக்கும் குழந்தைகள் தான். எப்போதாவது தன்னை வந்து பார்க்கும் அண்ணா மண்ணி குழந்தை திவ்யா மூவரு கால செல்ல செல்ல வருகை குறைந்து இப்போதெல்லாம் வெறும் வாரத்துக்கு ஒரு முறை கைபேசி குசலம் வீசுதான். அதுபோல் வந்தது அழைப்புதான் எதுவும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக வாசலில் அழைப்பு மணி. பக்கத்து வீட்டு பிரியா தான் ஒரு கிண்ணத்தில் ஒரு பதார்த்தத்தை தந்துவிட்டு, உமா ஆண்டி, எங்கள் அம்மா இதை உங்ககிட்ட தந்துட்டு வர சொன்னா. அப்படியா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கிண்ணத்தை வாங்கி வா. என்று வாசனை பிடித்து அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு பிரியா. குட் நைட். குட் நைட் ஆண்டி சொல்லியபடி சிட்டாக பறந்தாள் பிரியா. இது போல்தான் ஸ்கூல் லீவு விட்டால் போதும், பசங்க ஒன்று மாற்றி ஒன்று வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். மழலை பட்டாளங்களின் சிரிப்பும் கும்மாளம்தான். இவள் வீடே கலகலன்னு இருக்கும். சிலர் அவர்கள் வீட்டில் செய்ய பலகாரத்தை ஆசையாக கொடுத்துவிட்டு போவார்கள். உமா மனம் நெகிழ்ந்துதான் போவாள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரியான இருக்காளே, இதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைத்து கொள்வாள். ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரணும் அதற்காகவே காத்திருந்து இவள் வீடே கதியாக பாட புத்தகத்தை சுமந்து கொண்டு வந்து, உமா ஆண்டி, எனக்கு இதெல்லாம் சந்தேகம். எங்கள் டீச்சர் சொல்லி தந்தது புரியவே இல்லை. போன வாரம் நீங்கள் சொல்லி தந்ததா எனக்கு இந்த வாரம் பரீட்சை ஈஸியாக இருந்தது. நான் குட் வாங்கியிருக்கேன் பாருங்க என்று தன் பரீட்சை நோட்டை எடுத்து காமிக்கும் போது உமா அக மகிழ்ந்து போவாள். குழந்தைகள் தன் பேரில் வைத்திருக்கும் நம்பிக்கையை எண்ணி உருகுவாள். நோட்டை வாங்கி மார்க்கை பது, அட வெரி குட் போட்டிருக்காளே ரஞ்சினி, நீ புத்திசாலி என்று கட்டிக்கொள்வாள். குழந்தை மனதில் ஆஸ்கர் வாங்கிய பெருதுமானம் தெரியும். இவளும் ஒவ்வொருத்தரின் தனித்திறமையை வெளிக்கொணர்ந்து ரசித்து மனசார பாராட்டி உற்சாகப்படுத்துவாள் நித்யா. நீ ரொம்ப நல்லா பாடுறியே, அம்மாட்ட சொல்லி சூப்பர் சிங்கரில் பாட ஏற்பாடு செய்ய சொல்லேன். நீ மட்டும் போட்டியில் கலந்துண்டா உனக்கு தான் முதல் பரிசு என்று உற்சாகமாக சொல்லுவாள். நித்யா உடனே தனக்கு தெரிந்த புது பாடல்களை அழகாக பாடி காமிப்பாள். எல்லா குழந்தைகளும் நித்யாவின் பாடலை கேட்டு கைத்தட்டி ஆரவாரப்படுத்தி பாராட்டும் போது நித்யா கண்களில் ஒரு புத்தொளி தெரிவதை பார்த்து உமா பெருமிதப்படுவாள். இங்கே கணக்கில் புலி யாரு, வேறு யாரு? இதோ நம்ம கார்த்தி தான். டே கார்த்தி, மேக்ஸில் ஒன்று அடிச்சுக்க யாராலும் முடியாது என்று பெருமையாக சொல்லி யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டுக்கங்க. கணக்கு தெரியாமல் பூனைக்குட்டியாக இருக்கிறவங்களை கூட கணக்கில் புலிக்குட்டியாக மாற்றிடுவான் தெரியுமா என்றது கார்த்தி பெரிய ஹீரோ ஸ்டைலில் புன்னகைப்பான். அவன் மனதில் எண்கள் வந்து விளையாடும். அரவிந்த், நீ தான் இன்னைக்கு எங்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். இங்கே வடிவேல் மாதிரி மெம்பிக்கை செய்து காட்டு பார்க்கலாம் என்றதும் அவனது தயக்கமில்லாத நடிப்பை பாராட்டி, எப்பட்றா கண்ணா என்று ஆச்சரியப்பட்டு, நம்ம கோகுலத்தின் சிவகார்த்திகேயன் என்ற பட்டத்தை அரவிந்துக்கு கொடுக்கலாமா என்று கேட்டதும் அனைவரும் ஏகமாக வாவ் வாவ் என்று சொல்லி ஹைஃபை செய்ய அரவிந்தன் முகத்தில் 1000 மத்தாப்பு வெடிப்பொலி. உமா ஆண்டி, எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், நாமெல்லாம் சேர்ந்து ராமாயா நாடகம் போட போகிறோன்னு. அதுக்குள்ளே சொல்லிட்டியா? ஓட்டவாய் ஓட்டவாய். நான் தான் யாரையும் எதை பற்றி ஊச்சுவிட வேணான்னு சஸ்பென்ஸை சொல்லியிருந்தேனே. ட்ராமா போடும் நாள் முடிவானதும் சொல்லிக்கலான்னு. அதுக்கு முன்னாடி சரியான முதுரைக்கோட்டடா நீ. உளறிட்டியா? சரி பரவாயில்ல. என்ன சொன்னா உங்கள் அம்மா? அதில் நீ என்ன விஷயத்தில் நடிக்கிறேன்னு கேட்டா. அரவிந்தன் சொல்லி கொண்டிருக்கும் போதே வாசலில் ஏதோ சத்தம் கேட்க, இரு யாருன்னு பார்க்கலாம் சொல்லிண்டேன். கதவை திறக்க அரவிந்த் அம்மா வாசலில் அடுத்த வீட்டு பிரியாம்மாவோடு சத்தமாக பேசி கொண்டிருப்பது கேட்டு, வாங்க வாங்க, அரவிந்த் இங்கே தான் இருக்கான், உள்ளே வாங்க என்று அழைக்கவும், உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னமோ ராமாயணத்தை நாடகமாக போட போகிறதா நேற்று சொன்னான். என்னைக்கு நாடகம்? ஆமாம், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு போடலான்னு. அதுக்காக தான் ஒத்திகை பார்க்க ஆரம்பிக்கலான்னு. ஓஹோ, அதில் அரவிந்துக்கு ராவணன் வேஷமா? அந்த வேஷத்தில் அவன் நடிக்க மாட்டான். வேணா ராவணன் நடிக்க வைக்கிறது தானே. குரலை என்னமோ மாதிரி கேட்டது உமாவுக்கு. அருகில் நின்றிருந்த அரவிந்தனுக்கு தான் ஏதோ ஒரு குற்ற உணர்வை உருகி போய் முகத்தை மறைத்து கொண்டான். அதற்குள் பக்கத்து வீடுகளில் இருப்பவர்களும் மெல்ல வந்து கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். அதில் கார்த்தியோட அம்மா, அதானே நானும் வந்து கேட்கணும்னு நினச்சேன். என் மகன் கார்த்தி என்ன குரங்கு மாதிரியா இருக்கிறான், அவனுக்கு அனுமார் வேஷமா? சொன்னது நான் எவ்வளோ வேதனைப்பட்ட தெரியுமா? இங்கே இப்படி ஒரு நாடகம் போடலன்னு யார் அழுதாங்களா? நாங்கள் கேட்டோமா என்று ஒத்துப்பாட, அது இல்லைங்க, முதல்ல புரிஞ்சுக்கோங்க, குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வம். அதில் ஒரு இதிகாச கதையை நாடகமாக போடும்போது அவர்கள் நடிக்கும் ஆர்வத்தால் அந்த ராமாயணமே அவர்கள் மனதில் பதியுமேன் தான். இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆனால் எப்படி? அரவிந்த் உடல்வாகு ராவனுக்கு பொருத்தமாக இருக்குது. அதுபோல தான் கார்த்திக் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறதாக வச்சு அவனுக்கு ஆஞ்சநேயர் வேஷம். இந்த வேஷத்தை அவாவாலே தான் தேர்ந்தெடுத்து இந்த வேஷத்தில் நடிக்கிறேன்னு சொன்னதுனால
நான் உமா பேச்சை முடிக்கவில்லை. அதற்குள் என்னது அரவிந்தர் சின்ன பையன், அவனுக்கு ராவணை பற்றி என்ன தெரியும்? என் மகன் கடகஜன் என்று சொல்லாமல் சொல்கிறேன். நீ என்னமோ நீங்கள் தான் சமைச்சு போட்ட மாதிரி தினம் நான் தலையால் காலால் அடிச்சுப்பேன். எங்கேயும் போகாமா வீட்டிலே கிடனான்னு கேட்க மாட்டான். இப்போ பாரு உமா ஆண்டின்னு கிளம்புவான். இப்போ என்னாச்சு? அவனை ராவணனா வில்லனா ஆக்கி நிற்க வச்சிருக்கும் அழகை இன்று வந்தது சண்டை இருக்கடி கூட என்பது போல மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டபடி நீங்களும் உங்கள் நாடகம் என்று அருகில் நின்றிருந்த அரவிந்தனை கோபமாக பார்த்தபடி கையை பிடித்து இழுத்துக்கொண்டு ஏதை சொல்லிக்கொண்டே தரதரவென்று இனிமேல் ட்ராமா அதை இதுன்னு சொல்லிட்டு வெளியில் போ, காலை ஒடிக்கிறேன் அதட்டேபடியே ஆட்டை இழுத்து கொண்டு போவது போல் சென்றாள். உமா செய்த எந்த நல்ல விஷயம் அவர்கள் மனதில் நிற்காமல் போனது ஆச்சரியந்தான். தன்னை திரும்பி பார்த்து கொண்டே செல்லும் அவன் முகத்தில் என்னை மன்னிச்சுக்கோங்க என் கெஞ்சிய தோரணை தெரிந்தது. சிறிது நேரத்துக்கு முன்னால் இருந்த ஒளி மறைந்து அப்படியே கருத்து போனதை எண்ணி உமா வருத்தப்பட்டாள். சே, என்ன இது கொஞ்சம் கூட இங்கிதான் தெரியாமல் நடந்து கொள்கிறாள் இவர். எல்லாரும் ராமாயணத்தை நாடகமாக போட்டா எல்லாரும் ராமனாகவும் சீதையாக தான் நடிக்க வேண்டுமா என்ன? ராவணன் இல்லாமல் அனுமார் என்று ராமன் மட்டும் நடிக்கும் ராமாயணமா? இது என்ன புது குழப்பம்? அந்த தாயிடம் ஒரு சுயநலம் தெரிந்தது. கூடவே நின்றிருந்த கார்த்தியம்மா, அட கார்த்தி, நீயும் ஆஞ்சனான் நடிக்க வேணாம். ஒரு ராமன் இல்லாட்டி லக்ஷ்மண் வேஷம் கூடவா இல்லை உனக்கு? அனுமார் யாருக்கு வேணும் என்று நொடித்து கொண்டே கார்த்தியின் கையை தரனை இழுத்தபடியே என்னவோ சொல்லியபடி அவன் முதுகில் ஒன்று வைத்து கூட்டி சென்றாள். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் இன்று சங்கிலி தோழர் போல் அவரவர் பிள்ளைகளை அழைத்து செல்ல பக்கத்து வீட்டு ராகேஷாம்மா, நீங்கள் என் பையனை ராமனாக போட்டிருக்கீங்க இல்லையா? அதில் தான் இவங்களுக்கெல்லாம் ஒரே கோபம் பொறாமை என்று நேரங்காலம் தெரியாமல் சொல்லி தொலைக்க வந்தது வின. நாக்கை அளந்து பேசு, வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. உன் புள்ள ராமனா இருந்தா என்ன, ராவணனா இருந்தா எனக்கு என்ன? அவன் பெரிய இவன் பாரு, அவனை பற்றி எங்களுக்கு தெரியாதா என்று குப்பையை கொட்டுவது போல் டப் டப்புன்னு என்று வார்த்தைகள் படார் படார் என்று சுட்டுத்தல. இதற்கு மேல் அங்கு கதவை திறந்து கொண்டு நிற்க முடியாமல், ப்ளீஸ் விடுங்க, நம்ம எல்லாருமே படித்தவங்க, நாடகம் வேண்டாம், ஒன்றும் வேணாம். ராவணக அனுமாராக யார் நடிப்பது என்று நமக்குள் சண்டை எதற்கு? பிள்ளைகளை இனிய பொழுதுபோக்கை தடுப்பவர் நீங்கள் தான் தாய்மார்களே. எல்லாம் கேன்சல், ப்ளீஸ் ஆளை விடுங்க என்று சொல்லி உள்ளே சென்று விட்டாள். வெளிமலை விட்டாலும் செடி மீது விழாது என்பது போல உமாவின் மனம் அழுதது. வெளியில் ஒருவர் முகத்தில் ஒருவர் அமிலத்தை அள்ளி வீசுவது போல வார்த்தைகளை வீசிக்கொண்டிருந்தனர். தங்கள் குழந்தைதான் உசத்தி என்ற எண்ணத்தில் ஆக்ரோஷமாக வந்து விழுந்தது வார்த்தைகள். இத்தனைக்கு எல்லோரும் படித்தவர்கள்தான் இருந்தும் அவரவர் குழந்தைகள் என்று வந்ததும் போட்டியும் சுயநலமும் மட்டும் முன்னுக்கு நிற்பதாக தெரிந்தது இவளுக்கு. பாவம் குழந்தைகள் நேற்றுதான் ராமாயணத்தில் தாங்கள் பேச வேண்டிய வசனங்களை ஆசையாக மனப்படம் செய்ய ஆரம்பித்தனர். அதை நினைக்க மிகுந்த வருத்தம் உண்டானது உமாவுக்கு. என்ன பெற்றவர்கள் இவர்கள்! குழந்தையின் உலகம் தனி என்பதை கூட புரிந்து கொள்ள இயலாமல் தங்களோட ஆசாபாசத்தை மட்டும் பெரிதாக நினைத்து கொண்டு இன்று மனதோடு சலித்து கொண்டாள். எல்லாருமே பல்லக்கி ஏறணும் என்றால் பல்லக்கி தூக்க யார் முன்னுக்கு வருவார்கள்? அப்போ பல்லுக்கு அங்கே என்ன வேலை இருக்கும்? நின்ன இடத்தில் நிற்க வேண்டியதான் பல்லக்கும் ஏறியவனும். என்னவோ பண்ணட்டும். எத்தனை மாதங்கள் வளர்த்து கொண்டு வந்த அன்பு பாலம் ஒரே நாளில் உடைந்த பாலமானது போல் மனம் கனத்தது. முன்பெல்லாம் அவர்களே அவர்கள் குழந்தைகளிடம் போய் உமா ஆண்டி வீட்டில் விளையாடு, உமா ஆண்டி கிட்ட போய் பாடப்படி, அங்கே இரே, நான் கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் ஆண்டிக்கிட்டே கேட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுக்கோ என்றெல்லாம் சொன்னவர்கள் தானே இவர்கள். அப்போ மட்டும் உமா ஆண்டி தேவையா? இப்போ நாடக விஷயத்தில் அவள் விரோதியோ? என்ன மனசோ பெண்கள் மனசு! இந்த நிகழ்வின் எதிரொலியாக அடுத்த நாளிலிருந்து குழந்தைகள் வருவது, பேசுவது, ஏன் பார்ப்பது கூட அங்கே 144 தடை விதித்தது போல தெரிந்தது. அரவிந்த், கார்த்தி, பிரியா, நிஷா, வித்யா அனைவரும் அவரவர் வீட்டில் தனது அம்மாவிடம் அன்று இரவே ஏன் உமா ஆண்டியோட சண்டை போட்ட என்று சாப்பிடாமல் இருந்து பேசாமல் அல்சாட்டியம் செய்தது கூட உமாவின் காதில் விழுந்தது. அதனால் கோபித்து கொண்டு அவர்கள் ஏதேதோ நினைத்து கொண்டு உமா வேலைக்கு சென்றதும் கூட்டம் போட்டு பேசுவது அரசல் புரசலாக காதில் விழுந்த வண்ணம் இருந்தது. இதெல்லாம் கேள்விப்பட்டவரின் இதயம் வெயில் அகப்பட்ட புழுவை போல் துடித்தது. குழந்தைகளை பெற்றுவிட்டால் மட்டும் ஒருத்தி தாய்மை உணவு நிறைந்தவராக இருக்க முடியாதோ? பிள்ளைகள் பெற்றவள் வெறும் அவளும் தாயாகிறாள்.
என்கிற நிலை மட்டும்தானோ? தான் பெற்ற குழந்தையை பேணி காக்கும்போது அங்கே தாய்மையின் உணர்வையும் மீறி தன் குழந்தை மட்டும்தான் அனைத்திலும் உயர்ந்தது. நல்லவை எல்லாம் தான் பெற்ற பிள்ளைக்கு மட்டுமே கிடைக்க வேணும் என்ற சுயநல மிகுதியும்தான் தாய்மையா? ஒவ்வொரு தாயிடம் இது போன்ற உணர்வுகள் தான் மேலோங்கி நிற்குமா? புரியவில்லை அவளுக்கு. காலையில் ஆஃபீஸுக்கு வரும்போது நடந்த நிகழ்வு சற்றென நினைவுக்கு வந்து போனது. முன்பெல்லாம் உமா ஆஃபீஸ் கிளம்பும்போது வாசலில் ஆன்ட்டிக்கு டாட்டா சொல்லு என்றவள் கூட இன்று குழந்தை இவள் முகத்தை பார்த்துவிடுமோ என்ற எண்ணத்தில் திரும்பி நிற்பதை கண்டதும், என்னாச்சு இவர்களுக்கு? இப்படி நடந்து கொள்ளும் அளவுக்கு அப்படி என்னதான் நடந்தது? தான் தாயாகாததால் தன்னிடம் தாய்வ உணர்வு இன்னதென்று அறிய முடியவில்லையோ? இன்னதென்று சொல்ல இயலாத மன உளைச்சலில் அந்த நாள் மனதளவில் நகராமல் நின்றது. பேசாமல் லீவ் போட்டுட்டு ஊருக்கு போகலாம் போலிருந்தது. ஒரே மனதாக 10 நாட்கள் லீவு சொல்லிட்டு வந்துவிட்டாள். மனதை குடைந்த கேள்விகளுக்கெல்லாம் அன்று மாலையே பதில் கிடைத்தது. உமாவுக்கு வந்ததும் போனதும் இமை பொழுது ஆனதும் மனமெங்கும் களவானதே. கைத்தொழில் நவீன் நெய்தன் ஜேசுதாசரின் குரலில் வீடு முழுதும் ஊத்துக்காடு நவீன் நெய்தன் வந்து ஆக்கிரமித்து கொண்ட சூழ்நிலையில் கண்மூடி பாடலை கேட்டு ரசித்தபடி அமர்ந்தவளை அழைப்பு மணி எழும்பிவிட பாடலை நிறுத்திவிட்டு கதவை திறந்தான். வாங்க வாங்க, நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு தெரியும். வந்தவர்கள் வேறு யாருமில்லை, அரவிந்த் அம்மா, பிரியாம்மா, கார்த்தியம்மா, வித்யாம்மா மற்றும் சிலர் வந்ததும் இறுகி கிடந்த முகத்தில் வளைக்கட்டாயமாக பூத்திய புன்னகை ஒட்ட மாட்டேன் போ என்று விலகி தனியே நின்றது. அவரது கடுகடு முகங்கள் உமாவின் நெஞ்சை கீறினான். அவரவர் குழந்தைகளை வைத்து நேற்று சண்டை போட்டுக்கொண்டவர்கள் இன்று ஒன்றாக கூடி வந்து தன் குழந்தைகளை தங்களிடமிருந்து பிரித்து விட்டதாக உமாவிடம் குற்றம் சொல்ல வந்திருப்பது நெற்றியை எழுதாமல் எழுதி உற்றிருந்தது. ஒன்று கூடிட்டாங்கயா, இனிமேல் ஒன்றா கூடி கும்மி அடித்து தலை சீவி பொட்டு வைக்காமல் போக மாட்டாங்கயா என்று அரவிந்த் அப்பப்போ வடிவேல் மாதிரி மிமிக்ரி செய்து காட்டுவது சற்றென நினைவுக்கு வந்தது உமாவுக்கு. சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்? எல்லாரும் ஒரே நாளில் மாறுமா? என்ன விஷயமா? இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் பிள்ளைக்கு ஆன்ட்டி மாதிரி, உங்களுக்கும் தோழிதான். நீங்கள் திரண்டு என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கேன்னு புரிகிறது. ஆனால் எனக்கு சண்டை போட தெரியாது, போடவும் மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க அழுத்தமாக சொன்னாள். ஆனால் அங்கிருந்து வந்த பதில்கள் உமாவுக்கு அதிர்ச்சி தராமல் அவள் நெஞ்சில் பாலை வத்தன. 2வது நாளாக பையன் சாப்பிட மாட்டான், வீட்டில் பேச மாட்டான், என் மேலே கோபம், உமா ஆண்டி சொல்கிறது தான் சரி என்று அடித்து பேசுகிறான். இவன் மட்டும்தான் அப்படின்னு நினச்சா அநேகமா எல்லோரும் இப்படி தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எங்கள் குழந்தைகள் எங்கள் பேச்சை இதுவரை தட்டியதே இல்லை. இப்போதெல்லாம் தான் இப்படி நீங்கள் வந்ததற்கு பிறகுதான் இன்று மென்று மிழுங்கினார்கள். உமாவின் முகம் புன்னையாக மலர்ந்தபடியே, இவ்வளோதானே, நான் என்ன செய்யட்டும் என்று கேட்க, இது போதாதா எங்களுக்கு என்று சற்று எரிச்சலாகி சொல்கிறாள் அரவிந்த் அம்மா. உங்கள் குழந்தை பாசம் உங்கள் கண்களை மறைத்து நிற்கிறது, அதிலிருந்து கொஞ்சம் விலகி வாருங்கள். உங்கள் பசங்க மனசுலேருந்து யோசிங்க என்றாள். எப்படி எப்படி வாசலில் நிழலாடுகிறது. எட்டி பார்க்கிறாள். அங்கு அரவிந்த் நிற்கிறான். கூடவே அபிலாஷன். டே அரவிந்த், அபிலாஷ், இங்கே வாங்க 2 பேரும் அழைத்ததும் தயங்கியபடியே வந்தவர்களிடம், உன் அம்மா பேரை சொல்லு அரவிந்த் என கேட்க, காயத்ரி என பட்டென சொல்லிக்கொண்டே தன் அம்மாவிடம் ஒட்டி கொண்டு நிற்கும் மகனை கட்டி அணைத்துக் கொள்கிறாள் அரவிந்த் அம்மா. இப்போ புரியுதா? இங்கே உங்கள் பேர் யாருக்காவது தெரியுமா? எல்லாருக்கும் அரவிந்த் அம்மா, கார்த்தி அம்மா, பிரியாம்மான்னு தான் தெரியும். ஆனால் உங்கள் பையன் அம்மா என்றால் காயத்ரிட்டு பழிச்சுன்னு சொல்கிறானே, அந்த அம்மா என்கிற இடம் அவன் மனசு உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நான் அவனுக்கு வெறும் உமா ஆண்டி மட்டும்தான். அவரவர் குழந்தைகள் என்று வந்துவிட்டால் எந்த தாயும் ஒரே மாதிரி சுயநலமாக தான் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறாள். உங்கள் குழந்தைகள் மேல் உங்களுக்கு ஆளுமை இருப்பது தப்பே இல்லை. அதே சமயம் நான் உங்கள் குழந்தைகளை உங்களிடமிருந்து பிரித்து விடுவேன் என்று நினைப்பதும் முற்றிலும் சரியில்லை. சொல்லும்போது கண்கள் பணித்தது உமாவுக்கு. அங்கு நிலவிய மௌனம் அவர்கள் மனதுக்குள் பேசிக்கொண்டிருப்பதை சொன்னது. பின்பு ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்தது போல சாதாரணமாக தங்கள் ஆற்றாமையை பேசி தீர்த்துவிட்டு ஏதோ ஒரு நிம்மதியில் உமாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு கலைந்தார்கள். அவர்களுக்கு புரிய வைக்க அவளுக்கு சற்று இடைவெளி தேவைப்பட்டது. அவளது நிலை என்ன என்று இப்போது அவளுக்கும் புரிந்தது. தனக்கு இந்த சமுதாயத்தில் வாழ எது அவசியம் என்ற உண்மையும் புரிந்தது. அன்று இரவு தன் அண்ணாவுக்கு ஃபோன் செய்து, அண்ணா, நான் நாளைக்கு காத்தால
அங்கே வந்துட்டுருக்கேன் மன்னி, அங்கே இருந்தால் கொஞ்சம் கொடுங்களே என்று கேட்க, மன்னி நான் யோசிச்சேன், நீங்கள் சொல்கிறபடி நாளைக்கு காத்தால கிளம்புறேன், ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லியாச்சு, நீங்களும் அண்ணாவும் பார்த்து செய்தால் சரிதான் என்று தகவல் சொல்லி அடுத்த நாளை காலை திருச்சிக்கு பஸ் ஏறிவிட்டாள். மன்னியின் திவ்யாவும் இவள் வரவுக்காக காத்திருந்தவர்கள் உமாவை கண்டதும் அத்தை என்று ஓடி வந்து கட்டி கொண்ட திவ்யாவை கட்டி அணைத்தபடி, மன்னி திவ்யா நன்னா வளர்ந்துட்டானு சொல்ல, அத்தை வரான்னு ஒரே குஷி. பரிச்சை ரிசல்ட் கூட வந்தாச்சு, அந்த குஷி வேற. கொஞ்ச நாள் அத்தை கூட போய் சென்னையில் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இருந்தா. அதுக்குள்ளே தான் இந்த விஷயம் நீனே வந்துட்டியே. பாசத்துடன் அண்ணி சொல்லும்போது மனதுக்கு இதமாக இருந்தது. ஆட்டோவில் அத்தையின் அருகில் நெருங்கி அமர்ந்து தோளோடு தலை சாய்க்க, நல்லா அழகா இருக்கடி நீ கண்ணம்மா என்று அணைப்பை இறுக்கிக் கொள்ள, திடீரென வளர்ந்த பெண்ணுக்கு தாயானது போல ஒரு உணர்வில் மனம் பறந்தது உமாவுக்கு. எங்கு சென்றாலும் தான் தாயாகி விடுவதாகவே தோன்றியது அவளது உள்ளுணர்வுக்கு. மனசுக்குள் மகிழ்ச்சி மின்னலாக வந்து சென்றது. அவள் பாதையிலும் புதிய திருப்பம். நித்யா என்று ஒரு முறை மௌனமாக சொல்லி பார்த்து கொண்டாள். அதிலும் தாய்மை நிறைந்திருந்தது. அண்ணா வீட்டுக்குள் நுழைந்ததும் வீட்டு ஹாலில் மாட்டியிருந்த அன்னை தெரசாவின் படம் கண்ணில் பட, தாய்மை என்னும் தெய்வீக உணர்வு தாயாவது விடும் புனிதமானது. உள்ளே வாவுமா என்று அவளை ஒரு அன்னை அணைத்து அழைப்பது போல் இருந்தது அந்த காருண்ய பார்வை.